தவிர விருப்பம் இல்லை, உமை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, இல்லை நினைக்கும் போது உயிரும் எனக்கில்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை நினைக்கும் போது உயிரும் எனக்கில்லை. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தீரே. நினைவில் வைத்தீரே உள்ளவரை மறவே, நினைவில் வைத்தீரே உள்ளவரை மறவே. போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, நினைக்கும் போது உயிரோ எனக்கில்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை நினைக்கும் போது உயிரோ எனக்கில்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை நினைக்கும் போது உயிரோ எனக்கில்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. கைகளை தட்டி கத்தரை சோதரிக்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படி கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் இல்லாத இடம் அது வெறுமையான இடம் ஆண்டவரே. காலை நேரத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை புகழ நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை பாட நாங்கள் வந்திருக்கிறோம், உம் வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையான பிரசன்னம் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க இருக்கிற இடம் அது வல்லமையான ஒரு இடம், நீங்க இருக்கிற இடம் அது தெய்வீக பிரசனம் உள்ள ஒரு இடம் ஆண்டவரே. ஆண்டவரே தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக, 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 தொடுவீராக. Lord, touch them, Lord, touch them, Lord. ஆவியானவரே தொடுவீராக, தொடுவீராக ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொரு மேலும் படட்டும் ஐயா, உம்முடைய கரம் ஒவ்வொரு மேலும் தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எண்ணங்களையும் நினைவுகளையும் திசை திருப்புகிற எல்லா விதமான அந்தகார கிரிகளை நான் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன், நிர்மூலப்படுத்துகிறேன். உம்முடைய பிள்ளையுடைய மனம் ஒரே நிலையில் இருக்கும்படியாக, உம்முடைய வார்த்தை கேட்கக்கூடிய ஒரே சிந்தையா இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே முழுமையாக உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை கிரியை செய்வதாக, உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்வதாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல
நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. Thank you, Jesus. நன்றி ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்கும் பூமி நிலை பெயர்ந்து போனாலும் நீர் எங்களை விட்டு விலகவில்லை ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியாகிய பலியை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னை ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையிலே ஆண்டவரே, எங்களுடைய நாவின் பலியாகிய அந்த ஸ்தோத்திர பலியை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கிருபையின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனமாக சரீரத்திலே உணர்கிறார்களோ அவரெல்லாம் இந்த வேலையிலே ஆண்டவரை பலன் அடைவார்களாக. ஆண்டவரே, வேதம் சொல்கிறது, பலவீனன் பலவான் என்று சொல்லானாக, பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, நீ வந்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை மாற்றும்படியாய் வந்திருக்கிறீர். துக்கங்களை மாற்றும்படியாய் வந்திருக்கிறீர். கவலைகளை மாற்றும்படியாய் வந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமர்வோம். மறுபடியுமாக உங்களை பார்ப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா என்ன பார்க்கறதுக்கு சந்தோஷப்படுறீங்க? நான் உங்களை பார்க்க சந்தோஷப்படுகிறேன் என்றால் நீங்கள் என்னை பார்க்க சந்தோஷப்படணும். ஆமென். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் அநேக சூழ்நிலைகளிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்ச்சிகள், நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு விதமான பயம் வருகிறது. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படி என்று சொல்லி பயங்கள் இன்னைக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பயம் ஒரு இயல்பான ஒன்று தான். அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று தான். சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், சிலருக்கு வியாதி வந்துருமா அப்படின்ற ஒரு பயம், சிலருக்கு குடும்ப காரியங்களை குறித்த பயம், இப்படி பலவிதமான
பயங்கள் இன்றைக்கு மனிதனை ஆட்கொண்டிருக்கிறது. பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மரண பயம் அப்படி என்று சொல்லி பல காரணங்களாலே இன்றைக்கு மனிதர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அப்படிதான் இன்னைக்கு நிறைய காரியங்களிலே நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, வேதமானது பைபிள் மீண்டும் மீண்டுமாக அது நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் பயப்படக்கூடாது அப்படி என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சொன்னாங்களா? The heavenly Father is with us. The Almighty God is with us. Amen. ஒரு வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா 41வது அதிகாரம், Book of Isaiah 41 and 10. ஏசாயா 41:10. யாராவது எடுத்துங்க வாசிங்க. ஏசாயா 41:10. எல்லாம் பைபிள் படிக்கிறீங்க தானே? அவங்க வாசிப்பாங்களா, இவங்க வாசிப்பாங்களா, அவங்க வாசிப்பாங்களா, இவங்க வாசிப்பாங்களா? சோதரம் என்னதான் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் தமிழ் உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. ஏன் ஆண்டுடைய சமூகத்துல பைபிளை படிக்க எப்படி பயப்படுறீங்களா, இல்ல கூச்சப்படுறீங்களா, இல்ல தடுமாறுறீங்களான்னு எனக்கு தெரியல. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி 41:10 நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சொல்லமா? இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகள் இவங்க எல்லாம். அவர் சொல்றாரு, பயப்படாதே அப்படின்கிறார். ஏன் நமக்கு பயம் வருகிறது? பயப்படுகிறவர்கள் இன்னைக்கு ஒரு 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 பயங்கரமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு பயப்படுகிறவர்கள் நரகத்துக்கு போவார்களாம். ஆமா தானே? பயப்படுகிறவர்கள் பயப்படுறவங்களும் ஒரு அழியலை சொல்லுங்களேன், பயப்படாதவங்களும் ஒரு அழியலை சொல்லுங்களேன். ஏன் நான் பயப்படக்கூடாது? எதனால பயப்படக்கூடாது? ஏன் பாஸ்டர் நான் பயப்படக்கூடாது? என் சூழ்நிலை அப்படி இருக்கு, என் பிரச்சனை அப்படி இருக்கு, என் குடும்பம் அப்படி இருக்கு, என்னுடைய பொருளாதார பிரச்சனைகள் அப்படி இருக்கும்போது ஏன் நான் பயப்படக்கூடாது? Why should I not afraid? ஏன் பயப்படக்கூடாது? வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். I am with you. ஒரு அப்பாவோடு கூட ஒரு மகன் இருப்பான் என்றால் அந்த மகன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அப்பா கூட இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், அதனால திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன். I will strengthen you, I will bring up you, I will build you. நான் உன்னை பலப்படுத்துறேன்னு சொல்றாரு. பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் பயப்பட மாட்டேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். Why should I afraid? எதுக்காக நான் பயப்பட வேண்டும்? ஏன் நான் கலங்க வேண்டும்? ஏன் நான் திகைக்க வேண்டும்? ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிறார், என்னை உற்சாகப்படுத்துகிறார், என்னை ஆறுதல் படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனா நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இன்னைக்கு யார் பயப்படுவாங்க? இயேசு இல்லாதவர்கள் பயப்படுவார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பயப்படுவார்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பயந்தமாக்கா நம்முடைய அடுத்த ஸ்டாண்ட் என்னன்னா அது நரகம் தான்.
பைபிள் இருக்கா பயந்தவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு? எத்தனை பேர் ஆமீன்றீங்க? இருக்கா இருக்கா இல்லையா? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம் எடுத்து வாசிங்க. அப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம மற்ற காரியங்களை நம்ம பார்க்கலாம். Revelation 21 verse 8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் உபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரர் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அதாவது அவிசுவாசி, அருவருப்பு, கொலைபாதகம், விபச்சாரம், சூனியம், விக்கிரக பொய்ய அந்த ஸ்டேட்ல போயிட்டு இந்த பயப்படுறவங்களையும் வச்சிருக்கிறார் ஆண்டவர். புரியுதுங்களா? அந்த நிலைமையில தான் வச்சிருக்க யார பயப்படுறவங்களை. அதனை பார்த்தீங்கன்னா முத நரகத்துக்கு போடுறவங்க வந்து பயப்படுறவங்க தான் போடுறது. பயப்படாதவங்க அள்ளி சொல்லுங்களேன். பயப்படாதவங்க அள்ளி சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நான் பயப்படவே மாட்டேன். சும்மா வாயில தான் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் அந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்தாதான் தெரியும். அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தாதான் தெரியும். உங்க கை கால்லாம் ஆடுறத நான் பார்ப்பேன். பயந்தவர்களுக்கு சாத்தான் கடவுள், தைரியமா இருக்கிறவங்களுக்கு தேவன் கடவுள். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன ஆவியை கொடுக்கல? ஏன் பயப்படுறோம்? பயமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு இல்ல. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக பிள்ளையின் ஆவி, குமாரனை புத்திரன் ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அவர் அப்பா பிதாவே எந்த சூழ்நிலையிலும் என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். You call upon me, I will come and rescue you. ஆமென். அங்க பயமுள்ள ஆவி ஆண்டவர் கொடுக்கலையே. அப்ப ஏன் நம்ம பயப்படணும்? அப்ப ஏன் கலங்கணும்? Why? எதுக்காக பயப்பட வேண்டும்? பயத்தை எப்படி நீக்குவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 23:3வது வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். Psalm 23:4. இது நான் தான் வாசிக்கணுமா? நானே வாசிட்டு போறேன். எல்லாம் உலருக்கு வாய்களுக்கு படிக்க சொன்னா எங்க மேரி இவ்வளவு நேரம் போனீங்க? மேரி எங்க போனீங்க? மேரி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எங்க நடக்கிறாரா? மரணமான ஒரு பள்ளத்தாக்கு, பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு, இக்கட்டான ஒரு சூழ்நிலையே மாறிடுச்சு. என்ன செய்யணும்னே தெரியல, மரண பயங்கள். அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அதே சொல்லாமா? பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்பட மாட்டேன்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை பாதுகாக்கும், என்னை உயர்த்தும். அப்ப தேவனுடைய பிரசன்னம் நம்ம என்ன செய்கிறதா? பயம் இல்லாமல் வைக்கிறதா? The presence of the Lord make us not afraid anything. எதை குறிச்சும் பயம் இல்லாமல் தேவ பிரசன்னம் பயத்தை நீக்குகிறது. ஒரே ஒன்று மைண்ட்ல மட்டும் நம்ம இருக்கணும், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தாவீது ராஜாவுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. ஆனா அவர் சொல்றாரு, நான் பயப்பட மாட்டேன்றாரு. I never afraid. நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை அழைத்தவர் என்னை நடத்துகிறார். என்னை அழைத்தவர் என்னை பாதுகாக்கிறார்.
அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. யாரு பயப்படுவான்? தேவன் இல்லை என்கிறவர்கள் பயப்படுவார்கள். தேவனை விட்டு தூரமாய் நிற்கிறவர்கள் பயப்படுவார்கள். தேவனை மறுதலிக்கிறவர்கள் பயப்படுவார்கள். ஆனால் விசுவாசிக்கிற நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. Why afraid? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீதுக்கு நிறைய ஆபத்துகள் வந்தது, நிறைய சூழ்நிலைகள் வந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதன் நடுவிலையும் தாவீது அவர் பயப்படவில்லை. சூழ்நிலைகள் மாறலாம், ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். தாவீதோடு கூட இருந்த தேவன், யோசேப்போடு கூட இருந்த தேவன், தானியேலோடு கூட இருந்த தேவன். நீங்க சொல்லுங்க, அவர் என்னோட இருக்கிறார். Jesus is with me. Hallelujah. Jesus is with me. ஆனால் அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு இருக்கும்போது எந்த பயமும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். Nothing can overcome me. எதுவுமே என்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வார்த்தையில ஆண்டு சொல்றார், வல்லமை இருக்கின்றார். புரியுதுங்களா? அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் பேச சொல்றார். நாமே நீங்க பேசுற வார்த்தையில தான் ஆண்டவர் கிரியை செய்வார். நீங்க எதை பேசுறீங்களோ அதை வச்சுதான் கிரியை செய்வார். என் பிரச்சனை மோசமாகிக்கிட்டே போயிட்டு இருக்குது, என் குடும்பம் மோசமாகிக்கிட்டே போயிட்டே இருக்கு, என் பண பிரச்சனை எதுவுமே சரி வர மாதிரி தெரியல 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 முடியல முடியல முடியல. எப்பங்க முடியும்? எப்பங்க தெரியும்? தெரியல தெரியல. ஏன் தெரியல? ஏன்னா கண்ணு மங்கலாய் கிடக்குது, விசுவாசம் இருளாய் கிடக்குது. ஏன்னா வெளிச்சம் இல்லை. என்ன இல்ல? வெளிச்சம் இல்லை. பூமி எப்படி இருக்குதா? இருளாய் இருக்கிறது. தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது. நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கான்? வெறுமையா இருக்கான். ஆனா வெறுமையா இருக்கிற இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எதுக்காக தெரியுங்களா? வெளிச்சம் வரும்படியாக, வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். I am the light of the world. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஒளியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒளி கிடைக்குமா, இங்க ஒளி கிடைக்குமா, அங்க ஒளி கிடைக்குமான்னு ஒளியை தேடி ஓடிக்கொண்டு கடைசியில் ஒளிஞ்சே போறாங்க. ஆனால் ஒளியாக தேவன் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். அல்லேலூயா. அவர் மட்டும் தேடி வரலன்னா என்னால மண்ணுக்குள்ள நம்ம போயிருப்போம். அதனால் அருமையானவர்களே, நாம எந்த காரணத்தை கொண்டும் நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. பிரசன்னம் என்பது பிரச்சனை விட மேலானது. The presence of the Lord is bigger than the problems. அல்லேலூயா. அப்ப ஒரு என்ன நமக்கு இருக்கணும்? நான் தேவ பிரசன்னத்துல இருக்கிறேன். I am in the presence of the Lord. இந்த இடத்துல தேவ பிரசன்னம் அப்படியே நம்ம சூழ்ந்து இருக்கிறது. இந்த இடத்துல தேவ தூதர்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனாலே தேவன் நம்மோடு இருக்கும்போது எந்த பயமும் நம்மை மேற்கொள்ளாது என்பதான ஒரு தீர்மானமான ஒரு உறுதியான ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவதாக சங்கீதம் 56:3. Psalm 56 verse 3. சங்கீதம் 56:3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். யாரை நம்பணும்? ஆண்டவரை நம்பணும். இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, பணத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, பொருளாதாரத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய சுய பலத்தை நம்புறாங்க, என்னால முடியுன்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சுய பலத்தை நம்பி நீ வாழாதன்ட்ட. உன் சுய பலத்தை நம்பி நீ வாழாத. நீ பயப்படுகிற ஒரு நாள் ஒன்று வரும். There will be a
day of fear. எல்லாருக்கும் பயப்படுகிற ஒரு நாள் வரும், பயங்கிற ஒரு நாள் வரும். ஆனா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பயப்படுகிற நாளில் நான் அவரை நம்புவேன். அல்லேலூயா. அவர்தான் என் நம்பிக்கை, அவரை தான் நான் நம்புவேன். நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் இயேசுவே. யார் நம்பணுமா? பக்கத்துல இருக்க சொல்லுங்க, சிஸ்டர் நான் உங்களை நம்ப மாட்டேன் சிஸ்டர். பிரதர் நான் உங்களை நம்ப மாட்டேன் பிரதர். அப்படி கிடையாது. நம்ம ஒருத்தர் நம்பிதான் வாழ வேண்டியது இருக்கிறது. ஆனா சில நேரத்துல நம்பிக்கைக்குரியவர்களாக நம்பினவர்களே நம்மளை என்ன செய்கிறார்கள்? நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள் இல்லையா? இன்னைக்கு பெரிய ஒரு துரோகம். என்ன துரோகம் தெரியுங்களா? நம்பிக்கை துரோகம். நீங்களும் ஆண்டவருக்கு எத்தனையோ முறை நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறீங்க, நாமளும் செஞ்சிருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செஞ்சு, அவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சு நம்பிக்கை துரோகம். நம்ம நம்பினாரு, அவரு நம்மளை உயர்த்தணும்னு நினைச்சாரு, நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா சில நேரத்துல அவருக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்பிக்கையின் துரோகத்தை செய்து விட்டோம். அதனால எல்லாரும் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இனி நான் ஒரு நாளும் ஒருபோதும் உமக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமான காரியத்தை நான் செய்யவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையோடு, ஒரு உடன்படிக்கையோடு கூட தேவனுடைய சமூகத்துல வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவன் செய்யாத அற்புதமே கிடையாது. அவ்வளவு கர்த்தர் செய்வார். ஏங்க, உங்களுக்காக தானே அவர் வந்தாரு, நமக்காக தானே வந்தாரு, நமக்காக தானே உயிரை கொடுத்தாரு. வேற என்னத்துக்காக அவர் வந்தார்? வேற எதுக்காக அவர் வந்தார் சொல்லுங்க? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் வந்தார், மரித்தார், உயிரோடு எழும்பினார். எதுக்காக? எல்லாம் நமக்காக தான். அல்லேலூயா. அந்த ஒரு பாட்டு படிச்சோம் இல்லைங்களா? அந்த பாட்டுல வருது, என்னால உமக்கு என்ன லாபம், என்னால உமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறேன், ஆனாலும் உடைய பிள்ளையா என்னை இதுவரைக்கும் பாதுகாத்து வரீங்க ஆண்டவரே. நான் எத்தனையோ இடத்துல இன்னைக்கு ஆபத்துல, வியாதியில, பிரச்சனையில மாட்டிருக்க வேண்டியது, ஆனா எல்லாத்துலேருந்து என்னை காப்பாத்தினீங்க ஆண்டவரே. அதனால நான் என்ன செய்வேன்? ஆபத்து நாளிலே, பயப்படுகிற நாளிலே உண்மையை நம்புவேன். அதனால ஆண்டவரை முழுமையா நம்ம நம்புவோம். நிச்சயமா அவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? கைவிடப்பட மாட்டார் இல்லையா? பயம் வரலாம், அது நான் சொல்லல, வரலாம். ஆனா அது நம்மை ஆளக்கூடாது, நம்மை பயம் ஆளக்கூடாது, நம்மை தான் பயத்தை ஆள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பயம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஆண்டுகிட்டு இருக்குது. The fear is from the devil. பயம் பிசாசனுடையது. முத எங்க தெரியல பயம் ஆரம்பிச்சிச்சு? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சிச்சு. ஏன் தெரியுங்களா? பிசாசின் வார்த்தையை கேட்டதுனால, பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால பயம் வந்துருச்சு. எப்பெல்லாம் பிசாசு வார்த்தையை நம்ப பேசுறோமோ, எப்பெல்லாம் பிசாசு வார்த்தையை நம்ப கேட்கிறோமோ, நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும். என்ன வரும்? பயம் வந்துடும். நாளைக்கு என்ன நடக்க போகுது? என்ன திடீர்னு விலை ஏறிச்சுன்னா எப்படி? பொருள் விலை ஏறிச்சுன்னா எப்படி? எது ஏறினா எப்படி, எது ஏறினா எப்படி, நமக்கு என்னங்க? அல்லேலூயா. உலகத்தாருங்களே கவலைப்படல, உலகத்தாங்களே சந்தோஷமா ஏறட்டும், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, என் வேலையை நான் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன்னு போயிட்டே இருக்கிறாங்க. they are not talk negative. பாருங்க, இன்னைக்கு பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகளை விட இந்த உலகத்தார்கள் அதிக ஞானம் உள்ளவர்களா இருக்கிறாங்களாம். படிச்சு அந்த வசனத்தை இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. உலகத்தார், அது கர்த்தருடைய பிள்ளைகளை விட அவர்களுக்கு அதிக ஞானம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. they more wisdom, they more knowledge. எப்படி சொல்லுங்க? நம்ம எடுத்ததுக்கெல்லாம் முடியாதுங்க, அது நடக்காதுங்க, இது அப்படி ஆயிருங்க, இப்படி ஆயிருங்க, அப்படி போயிருங்கன்னு நம்ம பேசுறோம். ஆனா அவங்க அப்படிதான் பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? என்ன திரும்ப சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நடக்கிறது ஏதாச்சும், ஐ எம் நாட் அஃப்ரைட், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்.
இனி ஏன் அவங்க நல்ல பணக்காரங்களா இருக்காங்க தெரியுங்களா? ஏன்னா அவங்க வாயில இருந்த அவிசுவாசமான வார்த்தை வரல. தவறான அறிக்கை அவங்க செய்ய மாட்டாங்க. நாங்க இன்னும் நல்லா தாங்க இருப்போம் அப்படின்னு பணக்காரன். நாங்க இன்னும் செழிப்பா தாங்க இருப்போம் அப்படின்னு பணக்காரன். நாங்க எதுலையும் குறைஞ்சு போக மாட்டோங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனா கிறிஸ்தவங்க நாங்க குறைஞ்சே போயிட்டு இருக்கோங்க, நாங்க சோர்ந்தே போயிட்டு இருக்கோங்க, பலவீனமாவே ஆகிட்டு இருக்கோங்க. அதனாலதான் அவங்க ஞானமா பேச கத்துக்கொண்டாங்க. ஆனா நம்ம அப்படி பேச கத்துக்கல. ஆனா நம்ம இயேசு நம்பர்னு சொல்றோம் இல்லையா? சோ ஆகினால் அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயம் நம்மை ஆட்சி பண்ணக்கூடாது. இன்னைக்கு பயம் வந்தாலும் நான் நம்பிக்கையிலே தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனால பயத்தை பத்தி சிந்திக்கிறதை விட, பயத்தை பத்தி யோசிக்கிறதை விட தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். My God is bigger than everything. My God is almost he is bigger than everything. என் தேவனாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. பிசாசினாலே எல்லாம் கூடும்னு சொல்லல, என் தேவனாலே எல்லாம் கூடும். அவரை விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமையை, மகிமையை, அற்புதத்தை காண்பாய். அதான் ஆண்டவர் சொல்றாரு. சோ ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயத்தை சிந்திக்கிறதை விட்டுவிட்டு தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுவோம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி நம்ம கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க. ஆமாவா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் I never be lack anything. அவர் என்னை எங்க கொண்டு போய் விடுறாரு? பட்டினியான இடத்துல போய் விடுறாரு. ஆமாவா? புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் நாமத்து நிமித்தம் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். Hallelujah. We are walking the righteous way. நீதிமானுடைய பாதை நடு வரைக்கும் வெளிச்சமா இருக்குதான். இருளில் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ராத்திரியெல்லாம் நீதிமானுடைய பாதை வெளிச்சமா தாங்க இருக்கும். இருட்டுல போகும்போது ஒரு தோச்சலட்டு இல்லாம நீங்க போனீங்கன்னா எவ்வளவு தடுமாறுவீங்க தெரியுமா உங்களுக்கு? இருட்டுல போனீங்கன்னா எப்படி இருக்கு, அந்த ஒரு பயம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இருளும் போது நீங்க உண்மையான இருட்டை யோசிக்காதீங்க. உலக நடக்கிற சில பிரச்சனைகளை நான் சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய இருளான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு ஒளியா இருக்கிறார். நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கா? நடு பகல் வரைக்கும் அது வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமான் தடுமாற மாட்டார்கள், நீதிமான் கலங்க மாட்டார்கள், நீதிமான்கள் துக்கப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய பாதை எப்படி இருக்கிறது? வெளிச்சமா இருக்கிறது. நம்முடைய பாதை வெளிச்சமா இருக்கா? நம்ம லைஃப் வெளிச்சமா இருக்கா? நம்ம மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா அப்படின்றதை யோசிக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆகினாலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுவோம். ஜெபம் பயத்தை அது என்ன செய்கிறது? அமைதியாக அது மாற்றுகிறது. ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல, ஜெபிங்க ஆண்டவருடைய சமூகத்துல. அல்லேலூயா. ஆண்டவர் 1 மணி நேரம் ஜெபிக்க சொன்னார். அது கூட நம்மளால செய்ய முடியலன்னா அப்புறம் என்னங்க வாழ்க்கை நம்ம வாழ்றோம்? யோவான் சுவிசேஷம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 John chapter 4 verse 18. 1 யோவான் 4:18. அன்பிலே என்ன இல்லங்க? அன்பிலே உண்மையை நேசிக்கிறீங்களா? ஆண்டவரே நேசிக்கிறீங்களா? நீங்க நேசிச்சீங்கன்னா என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. உண்மையான அன்புல என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்காது இல்லையா? தப்பல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இளங்கன்று குட்டி என்ன அறியாதா? பயம் அறியாதா. அது கண்ணு குட்டி, அது இளங்கன்று, அதுக்கு பயனாவே என்னன்னே தெரியாதுங்க. ஏன் தெரியுமா? ஏன்?
அதோட அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. அதோட அம்மா எங்க இருக்காங்க, அதனால அது பயம் அறியாது. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு. சின்ன அன்பு கிடையாது, குறைஞ்ச அன்பு கிடையாது. நம்ம இடத்துல இருக்கிற அன்பு எப்படி இருக்கணும்? அது பூரணமா இருக்கணும், அரை குறையாம அன்பா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அன்பு எங்க தெரியுங்களா? பாதி தான் நிக்குது. 50% தான் இருக்குது, 30%, 20%, அவ்வளவு அன்பா தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது 99.9 கிடையாது, 100% ஆண்டவர் அன்பை எதிர்பார்க்கிறார். அதான் பட்டிருக்கு, பூரண அன்பு தான் நம்மளை என்ன செய்யுமா? பயத்துல இருந்து நம்மை தள்ளும். அரைக்குறை அன்பு நம்மளை காப்பாத்தாது. அரைக்குறை அன்பு நம்மை பயத்திலிருந்து புறம்ப தள்ளாது. Don't have the heart half-hearted. புரியுதுங்களா? பாதி. ஏசப்பா கேட்டார், அந்த சீசனை பார்த்து கேட்டாரு, அற்ப விசுவாசிகளே, குறைந்த விசுவாசம் உள்ளவர்களே, ஏன் பயப்பட்டீர்கள்? Why are you afraid? ஏன் பயப்பட்டீங்க? சொல்லுங்க, ஏன் பயப்பட்டாங்க? ஏன் அவங்க பயப்பட்டாங்க தெரியுங்களா? ஏன் அந்த சீசர் பயந்தாங்க தெரியுங்களா? ஏன்னா ஏசப்பா கூட இருக்கிறத மறந்துட்டாங்க. ஏசு படகுல இருக்கிறத சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம மறந்துடுறோம் தெரியுங்களா? நம்ம யாருன்றதே முதல்ல நமக்கு தெரியும், சில நேரத்தில் மறந்துடுறோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. I am the child of God. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்றது ஒரு நாள் மறக்காதீங்க. ரெண்டாவது, தேவன் என்னோடு கூட இருக்கிறாருன்னு நினைங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. I am with you until the end of this world. உலக முடிவு பரியந்தம். பாதியில கைவிட்டு போறவர்கள் நம்முடைய கடவுள். நீங்க நிறைய பேர் பாதியில கைவிட்டு போயிருவாங்க. ஆனா நம்ம கடவுள் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. அவர் அழைச்சார்னா கடைசி வரைக்கும் நடத்துவாரு. அவர் சொன்னாரா கடைசி வரைக்கும் அதை செய்வார். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, கட்டளை இட்டும் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா. ஆகினாலே அன்பில் என்ன இல்ல, பயம் இல்லை. பூரண அன்பு என்ன செய்யுமா? புறம்பே தள்ளும். அப்புறம் பயமானது. என்னமானது? பயமானது. If you are afraid, it will give you a pain. பயம் வேதனை கொடுக்குங்க. என்ன கொடுக்கும்? வேதனை கொடுக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் வேதனையா இருக்காங்க தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? பயம். பயத்தினால இன்னைக்கு பயந்து பயந்து போய் அவங்க வாழ்க்கையில வேதனையா இருக்கிறாங்க. When the fear comes, it will create something in your body. பயம் வரும்போது நம்முடைய சரீரத்துல, உடம்புல இருக்கிற சில திரவங்கள் எல்லாம் நம்மளை அப்படியே வீக் ஆக்கும். அது நம்முடைய சரீரத்தை பலவீனமாக்கும். நம்முடைய சரீரத்தில் ஒரு விதமான வேதனையை கொண்டு வரும். ஒரு கால பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் கேட்கிற, ஆதாமே 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 எங்க இருக்கிறாய்? என்ன சொன்னார் ஆதாமு? ஆண்டவரே, நான் பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கன்றாரு. பயம் வந்துச்சுன்னா ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. நெஞ்ச தூக்கிலாம் நடக்கவே முடியாது. புரியுதுங்களா? யார் நெஞ்ச தூக்கி நடப்பா தெரியுங்களா? பயம் இல்லாதவர்கள் தான் நெஞ்ச தூக்கி நடப்பாங்க. அல்லேலூயா. ஆனா யாருக்கு இங்க பயப்படணும்? தேவனுக்கு பயப்படுங்க, அதிகாரிக்கு கீழ்ப்படியுங்க, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. follow the rules and the regulation. அதெல்லாம் செய்யுங்க. ஆனா அந்த சட்டத்தை மீறி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். நான் சட்டத்தை மீறிட்டேன், நான் மாட்டினேன், எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன் சட்டத்தை மீறுறோம்? why overrule the rules? ஏன் ஆதாம் பயந்தாரு? தேவனுடைய வார்த்தை என்ன செய்தாரு? கீழ்ப்படியில மீறிட்டாரு. அதனால அவருக்கு பயம் வந்துருச்சு. அதனால அன்பிலே, பூரண அன்பிலே என்ன? பயம் இல்லை. பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவர்கள் அல்ல. நீங்க பயந்தீங்கன்னா நான் சொல்றேன், ஏசப்பா நீங்க ஃபுல்லா நேசிக்கலன்னு சொல்றேன். சொல்லுங்க, உங்களை பார்த்தே கேளுங்க, நான் ஏசப்பாவை பூர்ணமா நேசிக்கல.
நேசிக்கிறீங்களா? பூர்ணமா முழுமையா நேசிக்கிறீங்களா? ஆமே. பிஸ்டல் எடுத்துட்டு கொண்டு வெளியே போ. பிஸ்டல் கொண்டு வந்திருக்கா பாருங்க, ஒருத்தர் பின்னால் நிக்கிறான். யாரும் சுட போறானோ தெரியல. உடனே ஒரு பயம் வருது இல்ல, ஐயோ பிஸ்டல் வந்துருச்சா. ஒரு சொல்லாங்களா? அல்லேலூயா. ஆகினாலே பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவன் நம்மை அளவற்ற அன்புடன் அவர் நேசிக்கிறார். He loves us unconditional. He loves us unconditional. அளவில்லாமல் அவர் நம்மை நேசிக்கிறார். அந்த அளவில்லாமல் அவரை நாம் நேசிக்க வேண்டும். அவருக்கு ஒரு அளவு கொடுத்து நேசிக்க, இந்த அளவுல தான் ஆண்டவர் நான் உங்களை நேசிப்பேன், இவ்வளவுதான் ஆண்டவர் உங்களை நான் நேசிப்பேன், அதுக்கு மேல என்னால நேசிக்கிறதுக்கு என்னால முடியல, உங்களை முழுமையா என்னால நம்ப முடியல. ஏன் முடியல? பண்றதெல்லாம் என்னது? மோசமான வேலை, பண்றதெல்லாம் தப்பு. அப்புறம் எப்படி அவரை முழுமையா நேசிக்க முடியும் சொல்லுங்க? ஆனா அவர் சொல்றாரு, நான் உங்க மேல என்ன வச்சிருக்கிறேன்? முழுமையான அளவற்ற அன்புடன் இயேசு நம்மை நேசிக்கிறார். அந்த அன்பை நாம் உணரும் பொழுது உள்ளத்திலே பயத்துக்கு இடம் கிடையாது. ஆமென். பயப்படாதீங்க. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். Book of Joshua chapter 1 verse 9. நான் உனக்கு கட்டளையிட இல்லையா அப்படின்னு நான் உனக்கு சொல்லலையா? சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லலையாங்க? நான் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்? நான் உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறேன், என்ன செய்யாதீங்கன்னு, பயப்படாதீங்கன்னு. எத்தனை முறை தாங்க நான் சொல்றது அப்படின்னு ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிட இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஞோஞா மாதிரி கோஞ்சா மாதிரி இருன்னு சொல்றாரு. பலன் கொண்டு be a man of faith. திடமனதா இரு. உன் மனசு திடமா கிடையாது. அப்பப்ப அலைபாயுது, அப்பப்ப வீக் ஆயிருது, அப்பப்ப பெருங்கினம் ஆயிருது. there is no stability in your faith. விசுவாசத்தினால மோதாதீங்க, விசுவாசத்துல கலங்காதீங்க. விசுவாசம் எப்படி இருக்கணுமா? உறுதியாய் திடமனதா இரு, பலன் கொண்டு திடமனதா இரு. அப்புறம் சொல்றாரு, திகையாதே கலங்காதே. திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். God is with me. The Lord is with me. The Holy Spirit is with me. அவர் என்னோடு இருக்கிறாருங்க. அதான் சொல்றார் தாவீது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்றார். யோசுவா கிட்ட அதான் சொல்றார், நீ கலங்காத, நீ போற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. நான் இயேசுவின் படையில் யுத்த வீரன், யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நம்ம எந்த படையில் இருக்கிறோம்? இயேசுவின் படையில் இருக்கிறோம். யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது? அஞ்சாதீங்க. அஞ்சா நெஞ்சுமா இருங்க, பயப்படாதிருங்க, திடனா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட அவர் என்ன செய்கிறார்? உங்களோடு கூட அவர் இருக்கிறார். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். be in the faith, be in a love. அன்புல நினைச்சிருங்க. எதையோ நினைச்சு நிக்கிறீங்க, எதையோ நினைச்சு நிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அதெல்லாம் ஒரு நாளைக்கு வேஸ்ட். ஆனா அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை ஒருபோதும் உங்களுடைய உள்ளத்திலே பயத்துக்கு இடமே வராதபடி பாதுகாப்பார். அல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதா இரு, உன் தேவனாகிய கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவார். அல்லேலூயா. இயேசு கூட வருவார். ஒரு அற்புதமும் செய்ய மாட்டார்.
இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. அந்த நேரத்துல தானா தந்தன தானானா பாட்டு வருதா? யாருக்கு தானா தந்தன தானா வரும் தெரியுமா? இயேசு கூட இருக்கிறவங்களுக்கு தான் வரும். இல்லாட்டி தந்தன தானா வராது. டக்க டக்க உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். ராமின் சொல்லமா? அல்லேலூயா. அதனால அருமையானவர்களே, தேவன் நம்மை பயத்தோடு வாழ அழைக்கவில்லை. அவர் என்னத்துக்காக அழைச்சிருக்கிறாருனாக்கா, தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் வாழ அழைச்சிருக்கிறாரு. He calls us not for afraid. He calls us to be a brave. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I am very very brave. அவரோட இங்கிலீஷ் நல்லா பேசுறீங்களே. I am very very brave. நான் எப்படி இருக்கிறேன்? தைரியமா இருக்கிறேன். யார் மாதிரி தைரியமா இருக்கிறோம்? சிங்கத்தை போல தைரியமா இருக்கணுமா? சிங்கம் எப்படி வராது? கூட்டமா சிங்கம் எப்படி வரும்? சிங்களா தான் வரும். அல்லேலூயா. நீங்க சிங்களா தாங்க இருக்கிறீங்க, ஆனா உங்க கூட இருக்கிற ஒரு பெரியவருங்க. அல்லேலூயா. ஒரு ராணுவமே வருது யாரை எதிர்க்கிறதுக்கு? தாவீதை எதிர்க்கிறதுக்கு ஒரு ராணுவமே வருது, கோலியாத்தோடு சேர்ந்து வருது. ஆனா தாவீது ஒண்டியா தான் நிக்கிறார். புரியுதுங்களா? எவ்வளவு துக்கமான ஒரு காரியம் தெரியுங்களா? அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, ஒரு சப்போர்ட் இல்லை. இந்த சவுல் நிக்கிறாரு, ஒரு சப்போர்ட் இல்லை. அப்னேர் நிக்கிறான், ஒரு சப்போர்ட் இல்லை. வீர வார்த்தைகள் பேசினவர்கள் எல்லாம் பின்தங்கி நிக்கிறாங்க, ஒரு சப்போர்ட் இல்லை. ஏய் தாவீதை, நீ போனீங்கன்னா செத்துருவேன்னு தான் சொல்றாங்க. உன்னை அவன் நசிக்கிறவனான்னு தான் சொல்றாங்க. எல்லாம் அவிசுவாசமான வார்த்தை, எல்லாம் நெகட்டிவான வார்த்தை. உன்னால முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால முடியாது. ஆனா தாவீது யாரை பார்த்தா தெரியுமா? கோலியாத்தை பார்க்கல, கோலியாத்துக்கு பின்னால நின்ன ஆண்டவரை பார்த்தார். அல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கு பின்னால ஒருத்தர் நிக்கிறார் என்றதை மறந்துடாதீங்க. There is somebody, there is someone behind in your problems. ஒரு ஆமென் சொல்லலாமா? பிரச்சனை பெருசா தெரியலாம், கோலியாத்து பெருசா தெரியலாம், ஆனால் அதை விட வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உன் பின்னால, அந்த பிரச்சனைக்கு பின்னால நிற்கிறார். அல்லேலூயா. அப்புறம் ஏங்க பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? பின்னால இருந்து ஓங்கி ஒரு அறை விட்டாரு பாருங்க கோலியாத்த. அவன் பின்னால சாயல, அவன் முன்னுக்கு சாஞ்சான். தாவீது அடிச்சது முன்னுக்கு, அவன் தானே. கல்லு நேரா முன்னுக்கு போய் மண்டையில பட்டுருச்சு. ஏங்க மண்டையில பட்ட கல்லு ஒரு மனுஷன் சாவானா? இல்ல இப்படி குப்புற உழுவானா? யோசித்து பாருங்க. அப்படின்னா யாரு அவனை அடிச்சது? அதான் பைபிள் சொல்லுது, நீ பழி வாங்காத, நான் பழி வாங்குவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. You don't take the revenge, I will take the revenge. If you take the revenge, you only give one slap, that's all. But I take revenge, I will give many slap. நீ ஒரு ஆள் தான் விடுவ, ஆனா நான் பிடிச்ச அவனை தரமட்டமா அடிச்சு கவுத்துருவன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சந்தோஷம் இல்லை பார்த்தீங்களா மூஞ்சில? அல்லேலூயா. பாட்டு மட்டும் பிடிப்போம். என்ன பாட்டு? சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, பொங்கி 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 வலியுது. எங்க வலியுது? மூஞ்சி தான் வலிஞ்சுக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, சந்தோஷமா உள்ள ஒரு அல்லையே சொல்லுங்களேன். சந்தோஷமா உள்ள இன்னொரு தடவை சொல்லுங்களேன். இன்னொரு தடவை சொல்லுங்களேன். என் காதல் எப்படி விழுவுது தெரியுமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஐ நெவர் afraid. நான் பயப்பட போறதே கிடையாதுங்க. எனக்கு தலைகளா ஒரு சூழ்நிலை வரலாம், என்னுடைய பிரச்சனை என்னையே அது மாத்திர மாதிரி வரலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். எனக்கு பின்னாலே ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு முன்னாலே ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும் பொழுது ஆண்டவருடைய அந்த சமூகம், ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் முன்னுக்கு போனிச்சான். எங்க போனிச்சான்? அவங்களுடைய முன்னுக்கு போனிச்சான்.
ஆனா கொஞ்ச நேரம் ஆன பிறகு அது மறுபடியும் பின்னால வந்துருச்சான். ஏன் பின்னால வந்துச்சு தெரியுமா? ஏன் பின்னால வந்துச்சு? பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வரான். முன்னுக்கு போன ஆண்டவர் எதிரியை பார்த்த உடனே அவர் பின்னால் வந்து நின்றுவார், உனக்காக யுத்தம் செய்வார். God will fight for you. You no need to fight. அமர்ந்திருந்து நானே யுத்த வீரர் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் தான் யுத்த வீரர். யுத்தம் அவருடையது. It's not for us. உங்களை பத்தி கேவலமா பேசுறாங்க, மோசமா பேசுறாங்க, தவறா பேசுறாங்களா, எதெல்லாம் பேசிட்டு போட்டோம். அமைதியா மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை விட வல்லமையான ஆயுதம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. Just be quiet. அமைதியா இருங்க. பேசுறவங்க பேசட்டும். உலகம் 1000 சொல்லட்டுமே. உலகம் 1000 சொல்லட்டுங்க, இல்ல உங்க குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லட்டுங்க, இல்ல உங்க பக்கத்துல தூங்குறவங்க சொல்லட்டுங்க, உங்க பிள்ளைங்க சொல்லட்டுங்க, யாரு வேணா சொல்லட்டுங்க, என்ன செய்யக்கூடாது? அமைதியா இருந்துருங்க. அல்லேலூயா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆபத்து அவங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். They are going to face the problem, they are going to face the danger. அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, காத்திருங்கள். என்ன சொல்லுது? காத்திருங்கள். யாருக்கு? கர்த்தருக்காய் காத்திருங்கள். அவருடைய நேரத்துக்காய் காத்திருங்கள். அவருடைய ஆசீர்வாதத்துக்காய் காத்திருங்கள். Just wait upon for his blessing. Just wait upon for his time. No hurry. அவசரப்படாதீங்க. அவசரக்காரனுக்கு என்ன இல்லையா? புத்தி இல்லையா? புத்தி இல்லாதவங்க அவசரப்படுவாங்க இல்லையா? அவசரப்பட்டு செஞ்ச காரியத்தினால இன்னைக்கு எத்தனை காரியம் மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? Don't hurry. Be a quiet. அமைதியா இருங்க. அல்லேலூயா. ஆனா நம்மளை அமைதிப்படுத்துறது இருக்குது. ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுங்களா? நம்மளை அமைதியா வைக்கிறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் அமைதியா அப்படியே கண்களை மூடி இருந்துனாக்கா அந்த 3 நிமிஷத்துக்கு முடியல. அதுக்கு அந்த பார்த்தீங்கன்னா கிச்சு முச்சு கிச்சு முச்சு கிச்சு முச்சு முச்சுன்னு சத்தம் வருது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம பார்த்தோம். முதலாவது, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய பயத்தை என்ன செய்யுமா? அது நீக்கும். தேவ பிரசன்னம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். குறைவுள்ளவனவர்களே சொல்லுங்களேன். குறைவில்லாதவர்களே சொல்லுங்களேன். குறைவா இருக்கிறீங்களா? குறைவை நிறைவாக்குகிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். எங்க குறைவு பட்டுச்சு? கானா ஒரு கல்யாணத்துல குறைவு பட்டுச்சுங்க. அந்த குறைவை இயேசு நிறைவாக்கினார். அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன். உங்க பிரச்சனையை அவரால் மாற்ற முடியாதா? முடியும். He can. ஆனா மரியா சொன்னாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செஞ்சாதான் தண்ணி திராட்சரசமா மாறும். அல்லேலூயா. உங்க போதகர் என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. உங்க அப்பா என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்கள். உங்க தலைவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்கள். உங்களுடைய திராட்சரசம், உங்களுடைய தண்ணீர் அது திராட்சரசமாய் மாறும். அல்லே சொல்ல மாட்டீங்களே? இரண்டாவதாக விசுவாசம் பயத்தை வெல்லும். மூன்றாவதாக தேவனுடைய அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நான்காவதாக தேவன் நமக்கு தைரியத்தை அளிக்கிறார். அதுதான் நம்ம எங்க வாசிச்சோம்? அந்த ஜோசா புஸ்தகத்தில் வாசிச்சோம் இல்லைங்களா? அருமையானவர்களே, பலன் கொண்டு எப்படி இருக்கணுமா? திடமனதா இரு, பயப்படாதே. உன் தேவனாகிய கர்த்தர் நீ போகிற இடமெல்லாம் அவர் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாப்பார். He will protect you. இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். இதுவரைக்கும் உன்னை வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் உன்னை போஷித்திருக்கிறார். உனக்கு விரோதமா எழும்புறவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? உங்களுக்கு விரோதமா பேசுறவங்க எத்தனை பேர் தெரியுங்களா?
ஆனா அவங்களாம் இப்போ இல்லை, அவங்கள பார்க்க முடியல. ஆனா நீங்க ஒண்ணு இருக்கிறீங்கன்னா அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அதனாலே தேவன் நம்மை பயப்படும்படியாக, பயப்படுகிற வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கவில்லை. அவர் தைரியத்தோடு விசுவாசத்தோடு வாழ நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பயம் என்பது வாழ்க்கையிலே ஒரு பகுதி. ஆனா அது நம்மை ஆளக்கூடாது, அது நம்மை ஆட்சி செய்யக்கூடாது. அதனால அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள், அவருடைய அன்பை நினைவு கூறுங்கள். பயத்தை வெல்லுகிற சக்தியை, வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது? நிறைய நேரத்தில் நமக்கு விசுவாசமே போயிருதுங்க, விசுவாச காத்துல பறந்து போயிருதுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் இனிமேல் விசுவாசத்துல நான் ஒரு நாளும் பறக்க விட மாட்டேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் சொல்றது லோஜிக்கா இல்லைல்ல? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே பயப்படாதீர்கள். விசுவாசம் பயத்தை வெல்லும். தேவனுடைய அன்பு பயத்தை அகற்றும். தேவன் உங்களுக்கு தைரியமும் பலருமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எடுக்கிற தீர்மானங்கள் சரியா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? நீங்க எடுக்கிற தீர்மானம் கொஞ்சம் தவறிடுச்சுன்னா அது உங்க எதிர்காலத்தையே பாதிக்கும். புரியுதுங்களா? நீங்க நம்மளா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொன்னாங்க? ஆதாம். எவருங்க? எவரு சொப்பாரு? ஆதாம் சொப்பாரு. அன்னைக்கு அந்த தம்பதியர்கள் ஒரு நல்ல முடிவு மட்டும் எடுத்திருந்தா இன்னும் நம்ம எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருப்போம். அவங்க எடுத்த ஒரு தவறான ஒரு முடிவு இன்னைக்கு உலக மண்ணு குலத்தையே இன்னைக்கு நாசம் பண்ணி வச்சிருக்குது. அதனால நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப கவனமா, எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஆமென் சொல்லாமா? சொல்லாமா? Don't quickly make a decision. புரியுதா? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. கொஞ்சம் பொறுமையா என்ன செய்யுங்க, யோசிங்க. இல்லையா? ஏன்னா பொறுத்தாளர் என்ன செய்வார்கள்? பூமியை யார் ஆளுவார்கள்? பொறுமையாய் உள்ளவர்கள் பூமியை ஆளுவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதன் தனக்கு சிறந்தவைகள் எவை என்று தேடிக் கொண்டிருக்கிறார். The man looking for which is better for them. ஆனா அதே மாதிரிதான் தேவனும் நம்முடைய வாழ்க்கையில சிறந்தவைகளாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு பல தீர்மானங்களை நம்ம செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் நிறைய தீர்மானங்களை செய்கிறோம் இல்லையா? அந்த தீர்மானங்கள் நம்முடைய நீண்ட கால வாழ்க்கைக்கு நன்மையை பயக்கலாம், அல்லது அவைகள் பலவிதமான விளைவுகளை கொண்டு வரலாம். அதனால நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால முக்கியமான தீர்மானங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய ஆலோசனையை கேளுங்க, ஆவியானுடைய ஆலோசனையை கேளுங்க. பைபிள் சொல்லுது, உன்மேல் கண் வைத்து என்ன செய்வேன்? நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன். I will give you the counsel. அநேக ஆலோசனைகள் நிமித்தமாக காரியங்கள் கைகூடி வரும். 2-3 பேர்கிட்ட விசாரிங்க. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்கன்னா, ஒரு காரியம் செய்ய போறீங்கன்னா 2-3 பேர்கிட்ட விசாரிங்க. விசாரிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யுங்க? அந்த தீர்மானத்தை எடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது அவனை தீர்மானம் செய்யக்கூடிய ஒருவனாக தான் கர்த்தர் படைத்தார். இன்னைக்கு காலையில கூட நீங்க தீர்மானம் செஞ்சுதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. காலையில எழுந்தோன்னா நான் பல்லு வளர்க்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணீங்க. அந்த தீர்மானம் பண்ணலைன்னா அப்படியே வந்து உட்காந்துருப்பீங்க இன்னைக்கு. ஆமா தானே? காலையில எழுந்துச்சுன்னா நான் குளிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணீங்க, குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இல்லாட்டி பக்கத்துல உங்க பக்கத்துல யாரும் உட்கார முடியாது. Everything you made a decision. Every minute you make a decision. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன செய்கிறோம்? தீர்மானங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலே அருமையானவர்களே, இன்னைக்கு சகல பாவங்களுக்கும் குழப்பங்களுக்கும் வியாதிக்கும் நோய்க்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுங்களா? தவறான ஒரு தீர்மானத்தை அன்றைக்கு நம்முடைய மூதாதியாகிய ஆதாமும் ஏவாளும் எடுத்தார்கள். அதனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். வியாதிக்கு மேல வியாதி, கஷ்டம், பொருளாதார பிரச்சனை, நிறைய காரியங்களை இன்னைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? அன்றைக்கு அவர்கள் எடுத்த ஒரு முடிவுதான் இதுக்கு காரணமாக இருக்கிறது. ஆகினாலே இன்றைக்கு தயவு செய்து மனைவிமார்களே, உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது யோசித்து கொடுங்கள். ஹல்லேலூயா. ஏவாளை போல கொடுங்க, சாராளை போல கொடுங்க. சாராள் என்ன கொடுத்தாங்க? ஆபிரகாமை பார்த்து, நீங்க அந்த வேலைக்காரியை என்ன செய்ய கொள்ளுங்க, மனைவியாய் எடுத்துக்கொள்ளுங்கள். தவறான ஒரு தீர்மானம் இல்லையா? அந்த ஆள் தான் யோசிச்சாரா? அந்த ஆள் யோசிக்கிறது கிடையாது. சரி, ஏவல் தான் சொன்னால, ஆதாமச்சு யோசிச்சாரா? அவரும் யோசிக்கல இல்லையா? தவறான தீர்மானங்களை சிலர் சொல்லும் பொழுது நம்ம மைண்ட் ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடும். அது சரின்னு நினைச்சுக்குவோம். ஓ, சரியா தான் இருக்குது, அது கரெக்டாக தான் இருக்குது, ஆமா. அந்த நேரத்தில் ஆண்டுடைய வசனங்களை கூட நம்ம மறந்து போவோம். அதனால ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு வசனத்தை ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. ரிமைண்ட் மீ த வேர்ட், ரிமைண்ட் மீ த ப்ராமிசஸ். என்னுடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூற எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வசனத்தை எனக்கு நினைவு கூற உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட நம்ம என்ன செய்யணும்? வார்த்தைக்காக நம்ம கேட்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் செய்த பாவம் முழு மனுக்குலமே பாதிக்கப்பட்டுருச்சு. ஆபிரகாம் செஞ்ச பாவம் இன்னைக்கு இஸ்ரவேலர்களும் அரபியர்களும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் யாரு? ஆபிரகாம். ஆமென். அல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கு யாருக்கு காரணம்? நீங்க எடுத்த தீர்மானம் தானே, நீங்க எடுத்த பிரச்சனை தானே, நீங்க எடுத்த முடிவு தானே. தயவு செஞ்சு தவறான முடிவெல்லாம் இன்னைக்கே மூட்டையை கட்டி என்ன செய்யுங்க, அவைகளெல்லாம் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு ஆண்டவர் உங்களுக்கு சரியான ஒரு வழியை வச்சிருப்பாரு. அந்த வழியில வாழ நினைச்சீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏசப்பா கெத்செமனே தோட்டத்துல ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தை சொல்லுங்க, கரெக்டா பார்க்கலாம். இன்னைக்கு குயிஸ் வைக்கல, இல்லாட்டி அந்த குயிஸ்ல அது வந்திருக்கும். என்னங்க ஜெபம் பண்ணாரு? ஆண்டவர், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி. இது இயேசுடைய தீர்மானம். யாருடைய தீர்மானம்? இயேசுடைய தீர்மானம். அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரத்தை என்ன செய்யுங்க, எடுத்துருங்க ஆண்டவரே. எனக்கு இந்த பாத்திரம் சரியா தெரியல, எனக்கு சரியா புரியல, எனக்கு சரியா புலப்படல, அதனால இதுல என்னால முடியாது, இதை எடுத்துருங்க அப்படின்னு இயேசு தீர்மானம் பண்றாரு. என்ன தீர்மானம் பண்ணாரு? எடுத்துருங்க, வேணாம், முடியாதுன்ற. ஆனா அதே இயேசு கிறிஸ்து கடைசியா என்ன திரும்ப சொல்றாரு? ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு சித்தமானா இந்த பாத்திரத்தை என்ன செய்கிறேன், சுமக்கிறேன். அப்படித்தானே ஜெபம் பண்ணாரு. உங்களுடைய சித்தம் எதுவோ அதை நான் செய்கிறேன். என்னுடைய தீர்மானம் இல்லை, என்னுடைய விருப்பம் கிடையாது, என்னுடைய ஆசை கிடையாது, உங்களுடைய விருப்பம் உங்களுடைய ஆசையின்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இயேசு எடுத்த அந்த தீர்மானத்தினால்தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு மட்டும் அவர் அந்த தீர்மானத்தை எடுக்கலைன்னா நம்ம எல்லாருமே பாதாளம் தான், நம்ம எல்லாமே நரகம் தான். அதனால இன்னைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானம் நம்மளை பாதாளத்துல கொண்டு போய் விடாம பார்த்துக்கணும், நம்மளை கஷ்டத்துல கொண்டு போய் விடாம பார்த்துக்கணும். நல்லா யோசிங்க. உலகத்துல நமக்கு போராட்டம் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் அதுக்கு மத்தியில் அவசரப்பட்டு எடுக்கிற தீர்மானங்கள் சரியாக இருக்க வேண்டும். Be a wise decision. Make a wise decision. Wise என்னதுங்க? தமிழ்ல என்ன சொல்லுவோம்? wise, இங்கிலீஷ்ல wise, தமிழ்ல ஞானம். ஆமா தானே? ஆனா ஞானம் எப்போ வரும் சொல்லுங்க? கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். சரியான தீர்மானம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பயம் இருக்கணும். என்ன பயம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். பயம் இருந்தாதான் ஞானமா தீர்மானம் எடுக்கிறதுக்கு உங்களால முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒரு இஷ்டம் போல ஒரு தீர்மானத்தை எடுத்து கடைசியில் அதில் அவதிப்பட்டு கடைசியில் சவுலை போல, யூதாசை போல, யூதாசத்தை தானே தீர்மானம் என்ன எடுத்தாரு? நான் அவரை காட்டி கொடுப்பேன். கடைசியில் என்ன ஆச்சு? விறுவிறுன்னு பைபிள் எடுத்து படிச்சாங்க ஒரு அம்மா காலையில வசனத்தை டக் டக்குன்னு அது விறுவிறுன்னு எடுத்து படிக்கிற வசனம் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது,
யூதாஸ் 4 கொண்டு சேர்த்தான். என்ன வசனம் வருது காலையிலேயே, சனி முடிச்சுதே அப்படின்னு மறுபடியும் இன்னொரு வசனத்தை திறந்தாங்களாம். அடுத்த வசனத்தில் அவன் செய்தது போல நீங்க போய் 4 கொண்டு சாவணும் வச்சான். வசனத்தில் அப்படிதான் திறந்து படிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அல்லேலூயா. எடுக்கிற தீர்மானம், அன்னைக்கு யூதாஸ் எடுத்த தீர்மானம் தன்னை மரணத்தில் கொண்டு போய்விட்டது. அல்லேலூயா. பேதுரு எடுத்த தீர்மானம் அவருக்கு ஜீவனை கொடுத்தது. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் செஞ்சது தவறுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தாரு. அதனால அவர் என்ன செய்தார்? பிழைத்துக் கொண்டார். அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கலாமா கண்களை மூடி? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி இன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பயத்துல வாழ்றோமா? பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? தவறான தீர்மானம் எடுக்கிறோமா? இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வர. இது எல்லாத்தையும் தேவன் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க. நான் பேசுற நீ அங்க எழுதி பேசிட்டு இருக்கிற. I believe that due to the combination of these methods, it is possible to create an effective learning that's deep. ஓகே, பவரோட்டரி நான் பேசிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தயவு செஞ்சு ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். இவ்வளவு நேரம் நான் வசனத்தை கேட்ட ஆண்டவரே, எல்லா இடத்துலயும் நீங்க சொல்றீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றீங்க ஆண்டவரே. ஆனா என்னை அறியாமல் ஏதோ ஒரு பயம் என்னை ஆட்கொள்ளுகிறது. என்னை அறியாமல் ஏதோ ஒரு பயம் என்னை பிடித்துக் கொள்கிறது ஆண்டவரே. அதனால என்னால என்ன செய்யணும், என்ன தீர்மானம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன செய்யறேன், நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன். சில நேரத்தில் தப்பா ஒரு தீர்மானத்தை நான் எடுத்துடுறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற மட்டும் உடைய கையை உயர்த்துங்க. ஓராபா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம். உம்மை போல தெய்வம் இல்லை சப்பா. உங்களை போல வேற தெய்வமே இந்த உலகத்துல இல்லை. உங்களை விட்டா எங்களுக்கு கதியே இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, கைகளை உயர்த்தினவருக்காக நான் ஜெபிக்கிறேன். I just pray for those who are lifted their hand. ஆண்டவரே, கையை உயர்த்தினவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சில நேரத்துல ஏதோ ஒரு பயம் ஆட்கொள்ளுகிறது, ஏதோ ஒரு தீர் என்னை பிடித்துக் கொள்ளுகிறது, ஏதோ ஒரு குழப்பம் என்னை பிடித்துக் கொள்ளுகிறது. அந்த நேரத்தில் நான் ஏதோ தீர்மானத்தை செஞ்சிடறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாத்துங்க, எனக்கு விடுதலை தாங்க என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு மேலுடைய நேரத்துல உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும். Let the power of the Holy Spirit be upon them, Lord. ஆண்டவரே, உடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, பயத்தை இயேசுவின் நாமத்திலே நான் கடிந்து கொள்கிறேன். சாத்தான் கொண்டு வருகிற எல்லா பயத்தையும் இயேசுவின் நாமத்திலே நான் உடைத்து நிர்மூலப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைங்க எதுக்கும் பயப்படக்கூடாது ஆண்டவரே. சத்துருக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீங்க ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். ஐயா, பயம் 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 என்று சொல்லி வாழுகிறவருடைய பிள்ளைகளுக்கு இனி ஒரு நாளும் அந்த பயம் வராதபடிக்கு ஆண்டவரே, யூத ராஜசிங்கமாகிய உண்மையில் சிங்கத்தை போல ஒரு தைரியமுள்ளவனாய் இருக்கிறேன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நான் இது சொல்றாரு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்படேன். யோசுவாடி போற இடமெல்லாம் உன்னோடு கூட நான் இருப்பேன், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பயத்தை எடுத்து போடுங்க, பிள்ளைகளுடைய பயத்தை எடுத்து போடுங்க.
எல்லா பயத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே, எல்லா பயத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே. இயேசு என்னோடு இருக்கிறாரு, இயேசு என்னோடு இருக்கிறாரு, இயேசு என்னோடு இருக்கிறாரு, ஆவியானவர் என்னோடு இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல நினைக்கும் போது நீரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்லுவோம் அவருக்கு. விடுதலை தந்ததுக்காக நன்றி சொல்லுவோம், நம்மை விடுதலைக்காக நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னை விடுதலை செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவரே, என்னை விடுதலை செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவரே, பயத்திலிருந்து என்னை விடுதலை செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவரே. Lord, I thank you, Lord, I thank you, Lord, I thank you for the fear that you moved from me. Hallelujah, 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 hallelujah. சோதரம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தை வந்ததுக்கு காரணம் என்னவென்றால், இங்க இருக்கிற அநேகர் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு பக்கம் மரண பயம், ஒரு பக்கம் வியாதி பயம், ஒரு பக்கம் பொருளாதார பயம், இன்னொரு பக்கம் குடும்ப பயம், பிள்ளைகளை கொடுத்த பயம், படிப்பை குறித்த பயம். இதெல்லாமே இன்னைக்கு பிடிச்சு கொண்டிருக்கிறார். அதனால ஆண்டவர் நீங்க சொல்றாரு, நீங்க உண்மையிலே என்னுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா, உண்மையிலே நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் ஏன் உங்களை பயப்பட வேண்டாம்னு சொல்றேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடலன்னு சொல்றாரு, நான் உன் கூடயே இருக்கிறேன்னு சொல்றாரு, அதனால பயப்படாதன்னு சொல்றாரு. ஆண்டவர் பயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கல, தைரியமா இருக்கும்படியா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா பயத்தையும் இயேசுவின் நாமத்தில் புறம்பே தள்ளுகிறோம். I reject every fear in the name of Jesus. நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் எடுத்த அந்த தீர்மானங்கள் எல்லாத்தையும் சரியானதா இருக்கும்படியாக தெளிந்த எண்ணங்களோடு, தெளிந்த சிந்தனையோடு கூட அவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள் ஆவியானுடைய ஆலோசனைப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைங்க, நீ எடுக்கிற தீர்மானம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுனாக்கா உங்க ஓல் லைஃபை வீணாகும். அதனால யோசிச்சு கவனமா, முடிஞ்சா ஒரு 4-5 பேரடியாச்சும் ஆலோசனை கேளுங்க. இப்படி நான் செய்யறது நல்லதா, இப்படி நான் செய்யறது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆவியானவர் அவர்களோடு உங்களோடு கூட பேசுவார். அவர்கள் மூலமா உங்களுக்கு ஆலோசனைகளை தருவார். ஒரு ஆளுகிட்ட கேட்டு தீர்மானம் எடுத்துறாதீங்க. ஏன்னா பிசாசு வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். அதனால ஒரு நாளுடைய தீர்மானம் இல்லை. ஏன்னா நீதிமொழியில வாசிக்கிறோம், அநேகருடைய ஆலோசனையினாலே காரியங்கள் கைகூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருவார். அல்லேலூயா. நன்றி சொல்கிறோம் அப்பா, நம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய வல்லம் என்ற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த கால வேளையில் வந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை குறித்த ஒரு தெளிவான ஒரு எண்ணங்கள், தெளிவான ஒரு சிந்தை இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம் என்றதான ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் செல்லும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பயங்கள் பிசாசிடத்திலிருந்து வருகிறது. தப்பு பண்ணும்போது பயம் வரும், ஆணுடைய வார்த்தையை மீறும் போது பயம் வரும், கீழ்ப்படியாமல் போகும்போது பயம் வரும். இந்த 3 காரியத்தை செய்யாதீங்க. தப்பு பண்ணாதீங்க, கீழ்ப்படியாம போவாதீங்க. அல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம், உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல கொஞ்ச நேரம் அமருவோம். இந்த மாசம் உள்ள விஷன் காணிக்கை ஜெபிப்போம். காணிக்கைகள் முன்பு வந்திருந்து தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையில் கூட ஆண்டவரே, இந்த விஷன் காணிக்கைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை போல எத்தனையோ ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அவருடைய அன்பை குறித்து அறிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறாங்க.
அவங்க எல்லாம் உண்மை குறித்து அறிஞ்சு கொள்றதற்கு மிஷினரிகள் தேவையானவர், ஊழியக்காரர்கள் தேவையானவர். அந்த ஊழியர்களுக்கு தேவையான பண காரியங்களுக்காக நாங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். இந்த காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். கொடுக்கிற ஒவ்வொரு கரமும் ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை அவைகள் கொடுக்கிற கரங்களாக நீ மாற்றினதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஒரு நாள் கொடுங்கன்னு சொல்லி கையேந்தின கரங்கள் எல்லாம் இன்றைக்கு கொடுக்கும் கரங்களாக நீ மாற்றி இருக்கிறேன். அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை உயர்த்தி நாம ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான நேரத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு போகும்பொழுது எப்படி நீங்க சொன்னீங்க யோசுவாவுக்கிட்ட, நீ புறப்பட்டு போகிற இடங்கள் எல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னது போல பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கலங்குகிற நேரத்தில், தடுமாறுகிற நேரத்தில், குழம்புகிற நேரத்தில் அப்பா நீங்க அவருக்கு ஆறுதலாக இருக்கும்படியா ஆலோசனை சொல்லும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா பிசாசின் கிரிகளை, எல்லா சத்துருவின் கிரிகளை இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே உடைத்து நிர்மூலப்படுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாக ஆண்டவரே அந்த சத்துருவுடைய கிரிகளை நாங்கள் உடைக்கிறோம், நிர்மூலப்படுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய வசனத்தை நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது என்று சொல்லுகிறது. அதை நாங்கள் நம்புகிறோம், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதை உறுதியாய் நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் வசனத்தை மறக்க கூடாது ஆண்டவர். பிசாசு அநேக நேரங்களிலே வசனத்தை மறக்கும்படியாக அவன் செய்கிறான் ஐயா. ஏனென்றால் வசனத்துடைய வல்லமை அவனுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவனை நீங்க வசனத்தினால்தான் நீங்க ஜெயிச்சீங்க ஆண்டவரே. இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி வசனத்தில் அவனை ஜெயிச்சிங்க ஆண்டவரே. வேற எந்த விதத்திலையும் நீங்க சாத்தானை ஜெயிக்கல. அப்படி என்றால் வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, வசனத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு ஆண்டவரே. அந்த வசனத்தை பிசாசு மறக்கும்படியாய் செய்யாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய மனம், சிந்தனை, எண்ணங்கள் எல்லாம் வசனம் நிறைவாய் இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வசனத்தை ஒரு நாள் மறக்காதபடிக்கு அவைகள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு நல்ல ஞாபக சக்தி உடைய பிள்ளைகளை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். நன்றி சொல்லி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி, நம்முடைய பிராணனை அழிவுக்கு மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூடுவாராக.